கடந்த 2021ஆம் ஆண்டு காத்தாடி என்ற ஆல்பம் பாடலை பாடும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆனந்த் காசிநாத் எழுதி இசையமைத்த அந்த பாடல் கரோனா காலத்தில் பெரும் வைரலானது. இது ஜிவி பிரகாஷின் கவனத்தை ஈர்க்கவே தனுஷ் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் படத்தில் இடம்பெற்ற கோல்டன் ஸ்பாரோ பாடலை பாட சுப்லாக்ஷினிக்கு வாய்ப்பளித்தார். இந்த பாடல் 2K கிட்ஸ் மத்தியில் பயங்கர வைரலாக ஹிட் அடித்தது. அதுவரை ஒரு நிறுவனத்தில் மனிதவள அதிகாரியாக பணிபுரிந்து வந்த சுப்லாக்ஷினி அதன் பிறகு வேலையை விட்டுவிட்டு முழு நேர பாடகியாக மாறிவிட்டார். அப்போதுதான் புஷ்பா 2 படத்தில் இடம்பெற்ற கிஸ் பாடலுக்கு புதிய குரலை தேடி இருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத். சுப்லாக்ஷினியின் குரலால் ஈர்க்கப்பட்ட அவர் அப்பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கு இரு மொழிகளிலும் பாடும் வாய்ப்பை அவருக்கு வழங்கினார். புஷ்பா 2 பான் இந்தியா லெவலில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த பாடலும் இந்திய அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. இதுவரை இப்பாடல் தெலுங்கில் 135 மில்லியன், தமிழில் 27 மில்லியன் பார்வையாளர்களையும் பெற்றுள்ளது.